Hi and hello everyone. This is Beslin from Beslin Math Easy channel. Welcome to all. எல்லாரும் எப்படிமா இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா exercise 1.4ல 6th sum பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Let A is equal to set of 1, 2, 3, 4 and B is equal to n. Okay ba? Okay. Let F from A to B be defined by f of x is equal to x cube. Then என்ன கேட்குறாங்க, find the range of f, first one. Second வந்து identify the types of function. Okay, இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது a வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. b வந்து எப்படி இருக்கான், இஸ் ஈக்குவல் டு n. b வந்து எப்படி இருக்குது, நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்குது. நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, பார்த்துக்கலாம். ஃபங்க்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க, a to b டிஃபைன்ட் பை f of x is equal to x squared. அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த f of xல ஏவோட வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுவோம், வர வேல்யூஸ் தான் என்னது, ரேஞ்சாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஐடென்டிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முந்தின சம்மரி நமக்கு எப்படி கொடுத்துருந்தாங்க, இது 1 இருக்குன்னு சொல்லுங்கள், ஆன் டு இல்லைன்னு சொல்லுங்கள், இல்லை இது 1 ஃபங்க்ஷன் மட்டும் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குது, ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, சம்மோட ஓவரால் பார்த்தாச்சு. வாங்க உள்ள போகலாம். ஓகே, இப்போ பாருங்கள், f of x is equal to x cube. ஏவோட வேல்யூஸ் என்ன கொடுத்துட்டாங்க கொஸ்டினில், 1, 2, set of all 1, 2, 3, 4. b ஓட வேல்யூஸ் என்ன, நேச்சுரல் நம்பர்ஸ் இல்லையா, b is equal to n. அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஸோ எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து 1, 2, 3, 4, எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஃபங்க்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க, a to b. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏவோட வேல்யூஸ் எல்லாமே எக்ஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஓகே, வாங்க பண்ணலாம். put x is equal to 1 அப்படின்னா f of 1 is equal to xக்காக 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 cube. ஸோ 1 எத்தனை டைம் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் அதே வேல்யூ தான், 1 into 1 என்ன தான் வரும், ஆன்சர் 1 தான் வரும். இது எப்படி பேர எழுதலாம் நம்ம, 1, 1. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து x is equal to 2. எக்ஸுக்காக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ f of 2 is equal to x cube எக்ஸுக்காக 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 2 cube. ஓகேவா? ஸோ 2 cube 2 into 2 into 2. ஸோ 2 2s are 4, 4 2s are 8. ஸோ 8. ஸோ பேர் எப்படி எழுதலாம், 2, 8ன்னு எழுதலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், எக்ஸுக்காக 3 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ f of 3 is equal to x cube. எக்ஸோட வேல்யூ என்னம்மா இங்கே 3. ஸோ 3 cube 9ன்னு போட்டுறக்கூடாது, ராங் ஆகிடும். 3னா என்ன மீனிங், 3 into 3 into 3 இல்லையா, 3 3s are 9. அகைன் 3 மல்டிப்ளை பண்ணும்போது 27. ஸோ அந்த வேல்யூ தான் இது. ஓகேவா? ஸோ பேர் அப்படி எழுதலாம், 3, 27. ஓகே, இந்த ஃபைனல் வேல்யூ ஏக்கு என்ன இருக்குது, 4 இருக்குது. ஸோ எக்ஸுக்காக 4 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். x is equal to 4ன்னு எடுத்துக்கிறோம். f of 4 is equal to 4 cube. ஸோ 4 வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி வர்ற வேல்யூஸ் தான் எழுத போகிறோம். ஸோ 4 4s are 16. 16 அகைன் 1 டைம் 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 64 கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன எழுதணும், 4, 64 பேர எழுத போகிறோம் இல்லையா. ஓகே, இப்போ இதுவெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இங்கே பாருங்கள், ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் எஃப். அதாவது ரேஞ்சு கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. அதாவது என்ன சொன்னோம், ஏவோட வேல்யூஸ்லாம் இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும் போது கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் ரேஞ்சுன்னு சொன்னோம். அப்போ இது எல்லாமே ரேஞ்சில் 1, 8, 27, 64 இது எல்லாமே என்ன ரேஞ்ச். ஸோ அப்போ எழுதிடலாம், ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் என்ன கிடைச்சது, 1, 8, 27, 64 இதுதான் என்ன ரேஞ்ச். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, ஐடென்டிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் நல்லா பார்க்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், என்ன ஃபங்க்ஷன்ஸு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணால் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ணணும். ஓகே, ஆரோ டயக்ராம் என்ன பண்ணலாம், இப்போ செட் a to ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, a to b. ஸோ இதெல்லாம் என்ன, இதோட வேல்யூஸ் நமக்கு ஏவோட வேல்யூஸ். ஸோ எழுதிக்கலாமா? இப்போ பாருங்கள்,
ஏவோட வேல்யூஸ்னால் 1 2 3 4 தான். ஏன் 5 6லாம் எழுதக்கூடாதுன்னா கண்டிப்பாக கூடாது. ஏன்னா செட் ஏவோட வேல்யூஸ் வந்து இங்கே கொஸ்டினில் நமக்கு கொடுத்துட்டாங்க. என்னது 1 2 3 4 ஏவோட வேல்யூ. பி தான் என்னது நேச்சுரல் நம்பர். ஸோ பியோட வேல்யூஸ் தான் என்னவாயிட்டே இருக்கும் 1 2 3 4 எக்ஸெட்ரான்னு போயிட்டே இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து என்ன பிக்கு தான். ஏக்கு வந்து கிடையாது. ஒரு 4 வேல்யூ மட்டும்தான். ஸோ நம்ம எப்படி வந்து ஆரோ டயக்ராம் போடுறது பார்க்கலாமா? செட் ஆஃப் ஏவோட வேல்யூஸ் என்ன இருக்குது 1 2 3 4 எழுதிட்டோம். ஓகே, இங்கே என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம? ரேஞ்ச் பாருங்கள் 1 8 27 64. ஸோ இதுதான் என்ன பி. நம்ம எடுத்து எழுதிக்கிட்டாச்சு. ஓகே, இப்போ பாருங்கள் 1 2 1 இல்லையா? ஸோ 1 2 1. நெக்ஸ்ட்டு 2 2 8. தேர்ட் ஒன் 3 2 27. ஸோ 3 2 27. லாஸ்ட் ஒன் என்னம்மா 4 64. நீங்கள் கேட்கலாம் ஏன் இந்த மாதிரி எடுத்து எழுதியிருக்கோம் அப்படின்னா, ஏன்னா வேல்யூஸ் வந்து என்ன பெருசாக 64 வரைக்கும் இருக்குது இல்லையா? ஸோ 64னால் போயிட்டே இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு என்ன வேல்யூஸ் வந்துச்சோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஆனால் இடையில வந்து வேல்யூஸ் இருக்குது. பெண் இங்கே என்ன இருக்குது 1க்கு அடுத்து 2 3 4 5 6 ஸோ அப்படியே எழுதிட்டே இருப்போம். இல்லை இப்போ 8க்கு அடுத்து 9 10 அப்படியே வந்துகிட்டே இருக்கும். 27க்கு அடுத்து 28 24 அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு ஸ்பேஸ் இல்லைன்றனால நமக்கு என்ன வேல்யூஸ் வந்துச்சோ அதை மட்டும் எடுத்து எழுதி நம்ம பேர் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆரோ டயக்ராம் போட்டோமா? ஓகே, இது இப்போ வந்து என்ன பண்ணணும்? நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இது வந்து என்ன ஃபங்க்ஷனாக இருக்குது, என்ன ஃபங்க்ஷனாக இல்லைன்னு. ஓகே, இப்போ பார்க்கலாமா? 1 1 ஃபங்க்ஷனாக இருக்கா இல்லையா? ஆமாம், ஏன்னா 1க்கு 1 தான் இருக்குது. 2க்கு அப்போ என்ன எவ்ரி எலமெண்ட் வந்து ஏங்கிற செட்டுக்கு டிஃப்ரெண்ட் என்ன இருக்குது டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இன் பி கோடொமைனில் இருக்க டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டோட பேராக இருக்குது. ஸோ அப்போ என்ன சொல்லிடலாம்? இது வந்து 1 1 ஃபங்க்ஷன். ஏன்னா என்ன மீனிங் கண்டிப்பாக ஏ செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் பியோட பேராக இருக்கணும். ஏங்கிற செட்டில் பெண்டிங் எலமெண்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது 1 1 ஃபங்க்ஷன் இல்லையா? நமக்கு தெரியும், படிச்சிருக்கோம் டெஃபினேஷன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா தான் நம்ம கொஞ்சம் நல்லா கிளியராக இருக்கும். ஸோ என்னோடய டெஃபினேஷன் வீடியோ கொடுத்துருப்பேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேவாம்மா? ஓகே. இப்போ 1 1 ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியும் இல்லையா? கண்டிப்பாக ஏங்கிற செட்டில் டொமைனில் வந்து பெண்டிங் வேல்யூஸ் இருக்கக்கூடாது. எல்லாமே கண்டிப்பாக என்ன கோடொமைனோட பேராக இருக்கணும். இருக்கா? ஓகே, அப்போ என்ன சொல்லிடலாம்? இட் இஸ் 1 1 ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன நம்ம வந்து செக் பண்ணணும்? இது வந்து மெனி டு 1 இருக்கா? மெனி டு 1 கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா 1 தான். 2 8 3 to 27 4 to 64. ஸோ இதில் வந்து மெனி டு 1 ஃபங்க்ஷனுக்கு சான்ஸே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும்? ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷன்னா என்ன? 1 1 ஃபங்க்ஷன் மாதிரியே தான் ஆன் டு ஃபங்க்ஷன். 1 1க்கு என்ன சொன்னோம்? அதாவது டொமைனில் வந்து எந்த ஒரு பெண்டிங் வேல்யூஸுமே இருக்கக்கூடாது. எல்லாமே கண்டிப்பாக கோடொமைனோட பேராக இருக்கணும். அதே மாதிரி தான் எதுக்கு ஆன் டூக்கு இங்கே என்ன இருக்குது? 1க்கு அடுத்து 2 3 4 வேல்யூஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸ்க்கெல்லாம் என்ன இல்லை? அதுக்கு ப்ரீ இமேஜ் எதுவுமே இல்லை இல்லையா? ஸோ எல்லாமே எப்படி தான் இருக்குது? இங்கே 1க்கு அடுத்து 2 3 4 பெண்டிங் வேல்யூஸ் இருக்குது. அப்போது ஆன் டூக்கு என்ன மீனிங்? டொமைனில் வந்து என்ன இருக்கக்கூடாது? பெண்டிங் வேல்யூஸ் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அது வந்து எதோட வந்து பேராக இருக்கணும்? டொமைனோட பேராக இருக்கணும். அப்படி இங்கே பார்த்தோம்னா எப்படி இருக்குது? 2 3 4 நெக்ஸ்ட்டு 9 10லாம் இருக்குது, பெண்டிங் வேல்யூஸ் இருக்குது. அப்போ இது என்னவா இருக்க முடியாது? கண்டிப்பாக ஆன் டு ஃபங்க்ஷனாக இருக்க முடியாது. ஓகே, அப்போ அதுவும் கிடையாது. மெனி ஒன்றும் கிடையாது, ஆன் டூவும் கிடையாது. ஓகே, இன்னொன்று என்ன இருக்குது? இன்ட்டு ஃபங்க்ஷன். செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இன்ட்டு ஃபங்க்ஷனை நமக்கு என்ன தெரியும்? பெண்டிங் வேல்யூஸ் இருக்கலாம். அதாவது என்ன எதில் கோடொமைனில் வந்து என்ன இருக்கலாம்? பெண்டிங் வேல்யூஸ் வந்து இருக்கலாம். அதாவது டொமைனோட மேப் ஆகாமல் வேல்யூஸ் இருக்கலாம். அப்படி பார்த்தா இங்கே என்ன இருக்குது? 2 3க்கெலாம் பெண்டிங் வேல்யூ. இதெல்லாம் என்ன ஆகலை? ஏவோட இந்த செட்டில் என்ன இல்லை? பேரு கிடையாது. ஸோ அப்படி இருந்தால் அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். அதை வந்து என்ன சொல்லுவோம்? இன்ட்டு ஃபங்க்ஷன். ஸோ இதில் என்னென்ன இருக்குது? 1 1 ஃபங்க்ஷன் இருக்குது, இன்ட்டு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ என்ன சொல்லலாம்? இதில் என்னென்ன இருக்குது? ஸோ த ஆன்சர் இஸ் இட் இஸ் இங்கே பாருங்கள், இட் இஸ் 1 1 ஃபங்க்ஷன் அண்ட் இன்ட்டு ஃபங்க்ஷன் இல்லையா? ஸோ இதில் என்ன இல்லை? ஆன் டூவும் இல்லை, மெனி ஒன்றும் கிடையாது. ஸோ இது 2 ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்குன்னு நம்ம எழுதி இந்த சம்மை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவாம்மா? என்னோடய டீச்சிங் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய டீச்சிங் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஓகே, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஓகேம்மா, தேங்க்யூ.